இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பகுதியில் நாம் பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை குறித்து நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்களோ, எதை குறித்து நீங்கள் பாரமாக இருக்கிறீர்களோ, அதில் எல்லாவற்றிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் கவலைப்பட்டால் ஒன்றையும் நாம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் கிருபையாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்றதை விசுவாசித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ மனுஷர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் உடவன் குளத்து அருகில போக முடியாத ஒரு பட்சத்தில், அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் துக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகிறான், நான் போவதற்கு முன்பாகவே யாராவது ஒருவர் அதில் இறங்கி விடுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவன் அவனுடைய 38 வருட கவலையை மாற்றி அந்த முடவனை எழும்பி நடக்க செய்த தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்காய் நீ பல வருடமாய் கவலைப்பட்டிருக்கிறாயோ, பல நாட்களாய் கவலைப்பட்டிருக்கிறாயோ, கர்த்தர் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கனத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவருடைய மேன்மையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் விசுவாசித்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கான சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று நினைக்கிறான். ஆனால் நாம் விழித்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனிடத்துல விண்ணப்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.